ஸோ இப்படி இருக்கிற பாத்ரூமை தான் இன்றைக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ண வந்திருக்கோம். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்களா தரை சோறு ஃபுல்லாகவே எவ்வளோக்குள்ள உப்பு கரைகளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருக்கிற பாத்ரூம் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு மல்டிபர்பஸ் வந்து ஒரு 2 முடி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ் எடுத்து அந்த கரைகள் மேலே நம்ம நல்லா குளிராக அப்ளை பண்ணணும். சரிங்களா, 2 டைல்ஸாக நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த கரைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா சூப்பராகவே கரைஞ்சி வந்துடும். கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீல் இரும்பு நார் பார்த்துக்கோங்க. அந்த இரும்பு நார் போட்டு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு என்ன பண்ணணும்னா ஸ்பாஞ்சை வச்சு நம்ம தொடச்சி எடுக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த அழுக்கு எல்லாமே கரைஞ்சி அந்த ஸ்பாஞ்சிலே ஒட்டிட்டு வந்துடும். தண்ணி வந்து நம்ம கடைசியாக தான் ஊற்றணும். என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ஃபுல்லாகவே இந்த டைல்ஸ் கிளீனர் சம்மந்தப்பட்டமான வீடியோக்கள் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைல்ஸ்லையும் ஒவ்வொரு விதமான உப்பு கரைகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும், எப்படி எடுக்கணும் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த கெமிக்கல் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வரதுனால என்னால் அட்டன் பண்ணாட்டி நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பிஃபோரை வந்து பார்த்துருப்பீங்க பாத்ரூம், இது இப்போ ஆஃப்டரை பாருங்கள். எப்படி இருந்த பாத்ரூம் எவ்வளோக்குள்ளே நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசாக மினுங்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உப்பு கரைகள் இருக்கிற உங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூம்லையும் நம்மளுடைய கெமிக்கலை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.